அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு அநேக மாதங்களுக்கு பிறகு கர்த்தர் எனக்கு ஒரு கொடுத்த நல்ல தருணத்திற்காக என் தேவனை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் ஆண்டவரை ஆராதிப்பதை அல்லாமல் நமக்கு வேறொரு நோக்கம் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நடத்திய விதங்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு நன்றிகள் ஏறெடுக்காமல் நம்மால இருக்க முடியாது. நமக்கு தெரியும், இந்த 2025வது வருடம் ஆரம்பத்தை கண்டவர்கள் இந்த நாட்களில் நம்முடைய இல்லை. உலகத்திலே பல இடங்களில் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஜீவனுள்ள தேவன் நம்மை ஜீவிக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. வானாதி வானங்களுக்கு மேலாக பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வமே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நன்றியோடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. மகா உன்னதமானவரே, நன்றியோடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தெய்வமே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. அப்பா பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய ஏக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதாய் மாத்திரம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த ஓய்வு நாள் ஆராதனையில கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை உம்முடைய அடியால் மூலமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறீரோ அதை என் தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துவீராகப்பா. மாம்சம் ஒன்றும் என்னில் வெளிப்படாதபடிக்கு ஆவியானவர் என்னை உம்முடைய சட்டையின் மறைவிலே மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்ற வேத வாக்கின்படியாக கேட்கிற சத்தியத்தினாலே விடுதலையாக்கப்பட்டவர்களாக கடந்து போகும்படி உதவி செய்வீராகப்பா. நீர் மாத்திரம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாக இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபமாய் இது காணப்படுகிறது. 7வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்ம வாசிக்கலாம். இந்த இடத்துல நான் உங்கள் மத்தியிலே பேசி எடுத்துக்கொண்டதான தலைப்பு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்கு என்ன ஆவியை கொடுக்கல? பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கவே இல்லை. அதற்கு மாறாக கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னு பாத்தீங்கன்னா,
பலமுள்ள ஒரு ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம், ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நம்ம எப்படி இருப்போமா? பலனடைந்து உலகம் எங்கும் சாட்சி உள்ளவர்களாய் நிற்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நமக்குள்ள ஆவியானவர் நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற ஆவி ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு கொண்டே இருக்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அழகாக தீமோத்தேயுவுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் இதுதான். நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை என்று சொல்லி இந்த வருடம் ஆரம்பித்த நாள் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படியாக நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது அழகாக கர்த்தர் நம்மளை நடத்தியிருக்கிறார். நம்ம அறியாத பாதைகளிலே கர்த்தர் நம்மளை நடத்தியிருக்கிறார். நம்ம நினைத்து பார்க்காத முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ விதமான பிரச்சனைகள், பிரதிகூலங்கள் பலவதும் நமக்கு நேராக நெருங்கும் பொழுது கர்த்தர் நம்மளை கைதூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நான் வைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆசைப்படுகிறேன். பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்காததினாலே நம்ம எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்திற்கு நேராக, சாத்தானுக்கு நேராக சவால் விடுகிற சந்ததியாக நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம உலகத்தை பார்த்து ஒருபோதும் பயந்து நடுங்க கூடாது. சாத்தானை பார்த்து ஒருபோதும் நம்ம பயந்து நடுங்க கூடாது. வியாதியை பார்த்து நம்ம பயந்து நடுங்க கூடாது. நமக்கு வருகிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயந்து நடுங்க கூடாது. அதற்கு மாறாக, அதற்கு நேராக சவால் விட்டு ஜெயிக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யாராலே பிரச்சனைகளுக்கு நேராக சவால் விட முடியும்? யாராலே நமக்கு எதிராக நிற்கிற செங்கடலுக்கு நேராக சவால் விட முடியும்? யாராலே நமக்கு எதிராக நிற்கிற எரிகோவுக்கு நேராக சவால் விட முடியும் என்று பார்த்தீங்கன்னா, பயமுள்ள ஆவி இல்லாதவன் மாத்திரம் தான். ஹல்லேலூயா. பயப்படுகிறவனாலே ஒருபோதும் என்ன பண்ண முடியாது? பிரச்சனைகளை பார்த்து சவால் விட முடியாது. ஹல்லேலூயா. பயந்து நடுங்குகிறவன் என்ன செய்வானா? எந்த காரியத்தை அவனாலே துணிந்து செயல்பட முடியாது. நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆமென், பிரச்சனைகளை பார்த்து சவால் விட்டு நம்ம சொல்ல வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் வியாதிகளை சுகமாக்கும்படியாக. ஆமென், ஆமென். சத்துருவின் சேனைகளை தகர்த்து போடும்படியான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே அந்த அதிகாரத்தை நாம் செயல்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சவால் என்று சொன்னால் அறைகூவல் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். சேலஞ்ச் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் ஒரு சவாலான வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, ஈஸியாக நம்ம சாதிக்க முடியாது. எந்த காரியத்தையும் நம்ம ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தேவ பிள்ளை அல்லாதவர்கள் ஒரு காரியம் வேண்டும் என்று விரும்பினார்கள்னா, ஒரு சுகம் என்று வேண்டும் என்று விரும்பினார்கள்னா அவங்களுக்கு உடனே நடந்துடும். ஆனால் தேவ பிள்ளைகள் போராட வேண்டிய ஒரு காலகட்டமாய் காணப்படுகிறது. ஒரு பலவீனம் மாற வேண்டும் என்று சொன்னாலோ, இல்ல நமக்கு ஒரு நன்மை வேண்டும் என்று சொன்னாலோ, இல்ல நம்முடைய பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்ம போராடி ஜெபித்துதான் ஜெயத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா, சோர்ந்து போகாதபடிக்கு தேவ சன்னதியிலே உறுதி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வேதத்திலே ஒரு 3 நபர்களை நமக்கு முன்பதாக வைத்து அவர்கள் எதற்கு நேராக சவால் விட்டு ஜெயித்தார்கள், அவர்கள் எதற்கு நேராக பயம் இல்லாதவர்களாக நின்றார்கள் என்று சொல்லி ஒரு 3 நபர்களை குறித்து நம்ம வாசிக்கலாம். முதலாவதாக நபர் தாவீதை குறித்து நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 44, 45, 46 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நம்ம ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் உள்ள காரியங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது.
நம்ம உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது ஒரு அரசியல்வாதி ஆனாலும் சரி, இல்லை ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு லீடர், ஒரு கிளாஸுக்கு ஒரு லீடர் வைக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, இல்லை ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன முதல் பார்ப்பார்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படிப்பு, அவர்களுடைய பணம், அவர்களுடைய காரியங்களை தான் அவர்கள் பார்ப்பார்கள். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிளாஸ்ல லீடரா வைப்பாங்க. அதே போல ஒரு பொலிட்டிஷியன் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் பணம் இருக்கிறதா, அவனால் எல்லாம் செய்ய முடியுமா என்று பார்த்துதான் அவன் அந்த பொலிட்டிஷியன் என்கிறதான ஒரு பதவிக்கே வருவான். ஆனால் நம்முடைய தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படி அல்ல. நம்ம ஆதியாகமத்திலிருந்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில தெரிந்து கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது யோசேப்பு அவன் தெரிந்து கொள்ளப்படுகிறான். குழியிலே விழப்பட்ட சூழ்நிலையிலே அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு எகிப்திற்கு ஆமென் அதிபதியாக மாற்றினார். தாவீதை குறித்து நம்ம இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது எல்லா சகோதரர்களை காட்டிலும் தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு வாலிபனாக காணப்பட்டார். அவரிடத்தில் இருந்த ஒரே ஒரு குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமானவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அதே தாவீதின் இடத்துல இருந்த ஒரே ஒரு தாவீதுக்கு அழகு இருந்தது. அவனிடத்தில் ஒருவேளை ஆடு மாடுகள் நிறைய இருப்பதினால் அந்த காலகட்டங்களிலே யாருடைய குடும்பத்தில் ஆடு மாடுகள் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் வந்து செல்வந்தர்களாக அறியப்பட்டார்கள். அந்த நாட்களிலே பணத்தை வைத்தோ இல்லை பொருட்களை வைத்தோ அல்ல, ஆடு மாடுகள் எண்ணிக்கைகள் எவ்வளவு இருக்கிறதோ அதை வைத்து அவர்கள் செல்வந்தர்களாக அறியப்பட்டார்கள். ஆனால் தாவீதுக்கு ஒருவேளை பணம் இருந்திருக்கலாம், எல்லா காரியங்களும் இருந்திருக்கலாம். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டதான ஒரு நோக்கம், தாவீது தேவனுக்கு பிரியமானவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஆமென். தாவீதினுடைய பேரினுடைய அர்த்தமே என்னன்னு பாத்தீங்கன்னா be loved person. கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டபடியினாலே கர்த்தருடைய கண்கள் தாவீதை கண்டது. ஹல்லேலூயா. தாவீதின் இடத்துல வேற ஒன்றுமே கிடையாது, பட்டயம் கிடையாது, தாவீதின் இடத்துல சொல்லப்படுகிற அளவுக்கு பெரிய காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. ஆனால் தாவீதுக்குள்ளே ஒரு ஆவி இருந்தது, பயமுள்ள ஆவி அல்ல, பலமுள்ள ஆவியானவர் இருந்தார். ஹல்லேலூயா. பலமுள்ள ஆவியானவர் இருந்த காரணத்தினால சின்ன தாவீது தான், அதுதான் ஏசியால நம்ம வாசிக்கிறோம்ல, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. சின்ன தாவீது தான், சின்ன தாவீதுக்குள்ளே கர்த்தர் மிகப்பெரிய ஒரு பலனை கர்த்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வாலிபன் தான், அவர் பயந்து நடுங்கல, சவால் விட்டான். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல வருகிறாய். ஆமென். அந்த பெலிஸ்தியன் என்கிறதான கோலியாத் அனுதினமும் என்ன செய்வானா, அந்த ஜனங்களை வந்து அவன் உபத்திரவித்துக் கொண்டே இருக்கிறான். அவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர், அவன் வந்து அந்த பாளையத்திலே நிற்கும் பொழுது அநேகர் அவனுக்கு முன்பதாக போய் நிற்கிறார்கள், அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி. ஒருவரால் முடியவே இல்லை. தாவீதுக்கு தெரியும், ஆமென், என் ஆடுகளை நான் காத்து கொண்டிருந்த பொழுது சிங்கங்கள் என் ஆடுகளுக்கு நேராக கடந்து வந்த பொழுது நான் அதை பீறி போட்டேன். தேவனுடைய பெலன் எனக்குள்ள இருக்கிறது, பெலிஸ்தியனை மூழ்கடிக்க என்னால முடியும் என்கிறதான ஒரு தைரியம் தாவீதுக்குள்ளே காணப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் தைரியமாக போய் நிற்கிறான். சவுலின் இடத்துல, நான் போகிறேன், நான் போய் அந்த பெலிஸ்தியனை அடிக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக சவுலின் இடத்துல போய் நிற்கிறான். அப்ப சவுல் என்ன சொல்லுகிறார், அந்த ராணுவ உடையெல்லாம் போட்டு பார்க்கிறார். அதை எடுத்து கூட என்ன பண்ண முடியல, தாவீதால நடக்க முடியல. ஐ மீன், எனக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகாது, நான் என் தேவனுடைய நாமத்தினாலே போய் நிற்கிறேன் என்று சொல்லி கோலியாத்துக்கு முன்பதாக போய் தாவீது நின்றார். ஹல்லேலூயா. தாவீதை பார்த்தவர் என்ன சொல்கிறார், நீ என்ன ஒரு நாயை அடிக்க வர மாதிரி நீ வரியா என்று சொல்லி தாவீதை பார்த்தவர் கேட்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறதான ஒரே ஒரு காரியம், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் நீ வந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நானோ அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது மிகவும் ஒரு அழகான ஒரு வசனமாய் காணப்படுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய பலன், பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அபிஷேகம் நமக்குள்ளே பெறுகிறது நம்மால பார்க்க முடியும். நானோ நீ நிந்தித்த தேவனுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். தாவீது போய் நின்னது சாதாரணமாக அல்ல. தாவீது போய் நின்னது சாதாரண, ஒருவேளை கோலியத்தை பார்க்கும்போது தாவீதை பார்த்து சாதாரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் தாவீது போய் நின்றது, ஆமென், அகிலாண்டத்தை சிருஷ்டித்த தேவனுடைய நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அகிலாண்டத்தை சிருஷ்டித்த தேவனுடைய சேனைகளோடு இந்த இடத்துல அவர் நிற்கிறார்.
அங்க நிற்கும் பொழுது கோலியாத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 9 அடி உயரமும் 9 அடி அகுலமும் கொண்டதான ஒரு மனிதன். கோலியாத் என்ற பெயரினுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் உயரமானவன் என்று சொல்லி. ஆமென். அவனை பார்த்தாலே அந்த பெலிஸ்தியர்களிலே அவன்தான் மிகவும் ராட்சச மனிதனாக அவன் காணப்பட்டான். கொடூர குணமுள்ள ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதனுக்கு முன்பதாக சிறிய தாவீது தைரியமாக போய் இந்த இடத்துல நின்றார். நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிந்தித்துக் கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுங்களா? நமக்கு நேராக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம 1 யோவான்ல வாசிக்கிறோம்ல, ஆமென், உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனுள்ள தேவன் மிகவும் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறதுனாலே நம்ம எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட தேவையில்லை. மாம்ச பிரகாரமாக நமக்கு பயம் உண்டாகத்தான் செய்யும் சில விஷயங்களிலே. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த பயத்தை நம்ம முறியடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கோலியாத் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கர்த்தருடைய பலன் 2 தீமோத்தேயு 1:17 வாசிச்ச பிரகாரமாக பயமுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கல. தெளிந்த புத்தியை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டு, எந்த இடத்துல கல்லு வீசினா அவனுடைய நெற்றிலே அறுபடும், எந்த டைரக்ஷன்ல நம்ம கல்லு எறிந்தால் அவன் சாவான் என்று சொல்லி தெளிந்த ஞானத்தை கர்த்தர் தாவீதுக்கு அந்த இடத்துல கொடுத்திருந்தார். கீழுள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். என்ன ஒரு அதிகாரத்தோடு சொல்றாரு பாத்தீங்களா? அந்த இடத்துல ஒண்ணுமே நடக்கல, எதுவுமே சம்பவிக்கல. போய் ஆப்போசிட்ல தான் போய் தாவீது நின்று கொண்டிருக்கிறார். பெலிஸ்தியனுக்கு நேராக, கோலியாத்துக்கு நேராக அவர் சவால் விடுகிறார். என்ன தெரியுங்களா? இன்றைய தினம், நாளைய தினம் அல்ல, அடுத்த மாதம் அல்ல, இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் அல்ல, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என்னுடைய கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்வாரா? உன் தலையை நான் என்ன செய்வேன்? தலையை நான் அறுத்து மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் நான் உணவாக கொடுப்பேன் என்று சொல்லி அவ்வளவு அக்யூரேட்டாக, அவ்வளவு அதிகாரத்தோடு அந்த இடத்துல தாவீது சொல்லுகிறதை நம்மால பார்க்க முடியும். இது ஒரு தேவனுடைய அன்பை ருசிச்ச ஒரு மனிதனாலே, கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் அவன் ருசிச்சு பார்க்கிற ஒரு மனிதனால மாத்திரம்தான் இந்த காரியங்களை சொல்ல முடியும். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், சங்கீதம் 23 சங்கீதம் 4வது வசனத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஹல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று அவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு விசுவாசத்தோடு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? கோலியாத்திற்கு முன்பதாக நின்ன தாவீது பயம் இல்லாமல், அவர் கையில் இருந்தது வெறும் கூழாங்கல் மாத்திரம்தான். பெரிய ஈட்டி தாவீது கையில இல்ல, பெரிய பட்டயம் தாவீது கையில இல்ல, எந்த விதமான கவசங்கள் தாவீது கையில இல்ல. அவர் கையில இருந்தது ஒரே ஒரு 5 கூழாங்கல் மாத்திரம்தான். அந்த 5மே அவர் உபயோகப்படுத்தல. அதுல இருந்து ஒரே ஒரு கூழாங்கலை எடுத்து அவர் என்ன செய்தார்னா சுருட்டி தாவீது கோலியாத்துக்கு நேராக எறிகிறார். அவன் தலையிலே பட்டு அவன் என்ன செய்கிறான்னா உடனடியாக, நீங்க நினைச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய 9 அடி உயரமுள்ள ஒரு மனிதன் ஒரு சிறிய அந்த கூழாங்கலுக்கு அவன் சாகிறான் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் நம்ம லூக்காலே வாசிக்கிறோம், வல்லமையானவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமை நிறைந்தவராய் காணப்படுகிறார். பல நேரங்களில் நமக்கு சோர்வு வரலாம். எனக்கு முன்பதாக இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, இத்தனை தேவைகள் எனக்கு முன்பதாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன், நான் எப்படி இதை சமாளித்து போவேன் என்று சொல்லி நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம். ஆமென். நம்ம அதற்கு நேராக பயங்கரமாக உபவாசம் இருந்தோ இல்ல பயங்கரமாக கத்தி கதறியோ அல்ல, நம்ம ஆமென் முழங்காலில் அமர்ந்து ஒரு கர்த்தருடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உடனடியாக பதில் கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தாவீதினிடத்தில் இருந்தது 5 கூழாங்கற்கள். 5 கூழாங்கலையும் அவன் பயன்படுத்தல. ஒரே ஒரு கூழாங்கலுக்கு கோலியாத் அந்த இடத்துல மடிந்து போனான். அது சொன்ன மாதிரி அவர் என்ன செய்தார்னா அந்த தலையை எடுத்து மிருகங்களுக்கு ஆகாரமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம ஒரு காரியம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, தெளிந்த புத்தியும் ஞானமும் அன்பும் நிறைந்த ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2025வது வருடத்துல, இனி வரப்போகிற 26வது வருடத்துல நாம் தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, பயமுள்ள ஆவியை அல்ல, எந்த காரியத்தை குறித்து நான் பயந்து நடுங்க மாட்டேன், எந்த காரியத்தை குறித்து நான் அஞ்சு நிற்க மாட்டேன். நீர் எனக்குள்ளே பலமுள்ள ஆவியை நீர் கொடுத்திருக்கிறீர். நீர் எனக்குள்ளே ஆமென் அன்பு நிறைந்த ஆவியை கொடுத்திருக்கிறீர். நீர் எனக்குள்ளே தெளிந்த புத்தியை கொடுத்திருப்பதனாலே நான் உமக்கு முன்பதாக சாட்சியாய் நிற்பேன் என்று சொல்லி தாவீதை போல நம்ம காணப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு நபரை குறித்து நம்ம வாசிக்கலாம்.
ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனமும் 22வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஆமென். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆமென். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்ம எல்லாரும் வாசிச்ச அறிந்த பகுதி தான் இந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். எலியாவை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். எலியாவை போல சவால் விட்டு நிற்கிறதான ஒரு தீர்க்கதரிசி நம்ம வேதாகமத்திலே நம்ம பார்த்ததே கிடையாது. ஆகாபுக்கு முன்பதாக போய் அவன் சவால் விட்டு நின்றான். ஆமென். மழையின் காரியங்களை குறித்து சவால் விட்டு நின்றான். எலியா பாடுள்ள மனுஷன் தான். கர்த்தர் எலியாவுடைய ஜெபத்தை கேட்டு மழையை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணினார். அதே ஒரு சம்பவம் தான் இந்த இடத்துல நடக்கிறது. எலியாவும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் இடையிலான ஒரு காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அநேகமாயிரம் பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த இடத்துல கூடி இருக்கிறார்கள். எலியா ஒருவன் மாத்திரம் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். வேற ஒருவரும் கிடையாது. எலியாவிற்கு கூட நிற்பதற்கு யாருமே கிடையாது. எலியா ஒருவன் மாத்திரம் அந்த இடத்துல நின்று கொண்டவர். என்ன சொல்கிறார் பாருங்க. எலியாவை பார்த்து எல்லாரும் பிரயாசம் பண்றாங்க. நாங்க இத்தனை பேர் இருக்கிறோமே, ஒருவனால் உன்னால என்ன செய்ய முடியும்? நாங்க இத்தனை பேர் நிற்கிறோமே, நீ ஒருவன் மாத்திரம் தனியா நிற்கிற, நீ உன்னால என்ன பண்ண முடியும் என்று சொல்லி எலியாவுக்கு நேராக அவர்கள் ஒருவேளை கிண்டலா பேசியிருக்கலாம், கேலியாக பேசியிருக்கலாம். அதையெல்லாம் எலியா கண்டு கொள்ளவே இல்லை. அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்னு பாருங்க. நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று ஜனங்களுக்கு பிரதி உத்தரமாக ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். ஹல்லேலூயா. எலியா ஒருவர் மாத்திரம் தான் நிற்கிறார். ஆனால் பாகால் தீர்க்கதரிசிகள் பார்த்தீங்கன்னா 450 பேர் அந்த இடத்துல எலியாவுக்கு நேராக நிற்கிறார்கள். அந்த இடத்துல பாகால் தீர்க்கதரிசிகள் மந்திரவாதிகள் இருக்கிறாங்க, பலவிதமான ஞான சாஸ்திரிகள், பலவிதமான காரியங்களை அறிந்தவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு யாகம் நடத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு யாகம் அந்த இடத்துல நடத்தப்படுகிறது. அப்பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவங்க ஒரு நைட்டு ஃபுல்லா, ஒரு பகல் ஃபுல்லா பாகாலே வா பாகாலே வா என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒன்றுமே நடக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஒன்றுமே இறங்கி வரவே இல்லை. வைத்த மாதிரியே தான் காணப்படுகிறது. ஆனால் பாகால் தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி பாகால் நேராக ஒரு சவால் விடுகிறார். என்ன தெரியுங்களா? கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, இல்லை என்று சொன்னால் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க, என் தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். வசனத்தை வாசிக்கலாம். 38வது 36வது வசனமும் 37 38 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகி எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நடக்கிற ஒரு காரியம் பாருங்க. 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக எலியா ஒருத்தர் தான் போய் நிற்கிறார். எந்த அதிகாரத்துல போய் நிற்கிறார் தெரியுங்களா? எலியாவுக்குள்ளே பயமுள்ள ஆவி கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பட்சத்திலே சார்ந்து நிற்பதனாலே அவர் என்ன செய்கிறார்னா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி பல காரியங்களை செய்து பார்க்கிறாங்க. அந்த இடத்துல ஒண்ணுமே நடக்கல. அந்த பலிகளின் மீது, அந்த விறகுகளின் மீது எலியா என்ன ஊத்துறாருன்னு பாருங்க. தண்ணீர் ஊற்றினார். ஹல்லேலூயா. வேற ஒன்றுமே ஊற்றல. தண்ணீரை ஊற்றி அவர் என்ன செய்கிறார்னா, தெய்வமே என்னை கேட்டருளும் என்று சொல்லி 2 டைம் தான் கூப்பிடுறாரு. 3வது டைம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் பட்சித்து போட்டது. தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி ஆமென் சகல காரியங்களையும் பட்சித்து போட்டது என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். தகன பலியை மாத்திரம் அல்ல, ஆமென் விறகுகளையும் கற்களையும், நினைத்து பாருங்க, கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும்
நக்கி போட்டது என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பதாக நம்ம வைராக்கியமாய் நிற்கும் பொழுது ஆண்டவருக்கு தண்ணீர் ஒரு பிரச்சனை இல்லை. ஆமென். கர்த்தருக்கு முன்பதாக வைராக்கியமாய் நம்ம நிற்கும் பொழுது கர்த்தருக்கு கற்கள் ஒரு பிரச்சனை இல்லை. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குகையிலே போய் ஆமென் அந்த குகையிலே வைத்து கற்களை வைத்து மூடினார்கள். எவ்வளவு பெரிய கற்களை வைத்து மூடினாலும் ரோமனுடைய அந்த இடத்துல அந்த சீல் குத்தப்பட்டிருந்தாலும் அது கர்த்தருக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆமென். தேவனாகிய கர்த்தர் அந்த கற்களையும் தகர்த்து கொண்டு மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்த தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய சார்புல தான் எலியா அந்த இடத்துல போய் தைரியமாக சொல்றாரு பாருங்க, கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க என்று சொல்லி. அப்பேற்பட்ட வைராக்கியம், அப்பேற்பட்ட சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம போய் நிற்கும் பொழுது ஆமென் கர்த்தருக்கு முன்பதாக நம்ம வைராக்கியமாக நிற்கும் பொழுது நம்ம என்ன கேட்டாலும் கர்த்தர் அதை செய்து முடிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் நம்ம சில காரியம் தானியேலை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அப்படிதான். தானியேலை குறித்து வாசிக்கும் பொழுது சிங்க கெபிலே போட்டார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கொண்டு போய் எரிகிற அக்கினி சூளையிலே போடும் பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் இந்த சிலையை நான் வணங்க மாட்டேன். அப்படி ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த வைராக்கியம் நமக்குள்ள வரணும்னு சொன்னா பயமுள்ள ஆவி அல்ல, தெளிந்த ஞானமும் புத்தியும் அன்பும் நிறைந்த ஆவி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இந்த காரியம் இருக்கு என்று சொன்னால் நம்மளால ஈஸியாக எதையுமே சாதிக்க முடியும். எதுவுமே இல்லை அந்த இடத்துல. ஒருவேளை ஆமென் எண்ணெய் இல்லாமல் இருக்கலாம் அந்த பலியை செலுத்துவதற்கு. ஒரு அடுப்பை பற்ற வைத்து அந்த பலியின் மீது ஊற்றுவதற்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். தண்ணீரை கொண்டு என் தேவனாலே சகலத்தையும் செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவனாய் காணப்படும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாது சுந்தர சிங்கை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். 1889 வருடத்திலே பாட்டியாலா என்கிறதான ஒரு பகுதியிலே பிறந்ததான ஒரு அருமையான ஒரு தாசன் தான் சாது சுந்தர சிங். அவருடைய சாட்சிகளை குறித்து நம்ம கேட்கும் பொழுது அவருக்குள்ள இருந்ததான தேவனுடைய வைராக்கியம், அவருக்குள்ள இருந்ததான தேவனுடைய பக்தி, அவருக்குள்ள இருந்ததான தேவன் மீது உண்டான ஒரு தாகத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன தெரியுங்களா? அவரும் ஒரு காலத்திலே தேவனுடைய நாமத்திற்கு விரோதமாய் செயல்பட்டவர் தான். பைபிளை எரித்திருக்கிறார், தேவ ஜனங்களை துன்புறுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் அவர் மிகவும் ஒடுக்கப்படுகிற, அவங்க தாயார் மறைச்சிட்டாங்க. தாயார் மறைத்த உடனே தகப்பனாருடைய சூழ்நிலையும் வேறு விதமாய் மாறிவிட்டது. நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவர் ஒரு அறையிலே உட்கார்ந்து அழுது அப்படியே உறங்கி கொண்டிருந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முக தரிசனத்தை அவர் அந்த இடத்துல கண்டார். கண்ட உடனே அவருடைய உள்ளம் தொடப்படுகிறது. இந்த உலகத்திலே அநேக தெய்வங்களை நான் பார்த்திருக்கிறேன், அநேக காரியங்களுக்கு நேராக நான் ஓடி இருக்கிறேன். என்னை ரட்சிப்பதற்கு, என்னுடைய பிரச்சனையை மாற்றுவதற்கு யாருமே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமாக தோன்றி சொல்லுகிறார், மகனே உனக்காக நான் இருக்கிறேன், என் காயங்களை பார் என்று சொல்லுகிறார். அதை கண்ட உடனே சாது சுந்தர் சிங் ஐயா என்ன செய்கிறார்னா, உடனே அந்த இடத்திலே அவர் என்ன செய்கிறார், கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதான ஒரு தேவதாசனாய் காணப்படுகிறார். அவர் ஆண்டவருக்கு விரோதமாக இருந்த நாட்களிலும் அவருக்கு பிரச்சனைகளே இல்லை, பாடுகள் கிடையாது, எதுவுமே இல்லை. அவர் அப்படியே சுமூகமாக தான் போய் கொண்டிருந்தார். என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாரோ அன்றையில இருந்து அவருக்கு பாடுகள், உபத்திரவங்கள் ஆரம்பிக்க தொடங்கியிருக்கிறது. அவருடைய சாட்சிகளை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய குழி தோண்டி பச்சை எருமை மாட்டினுடைய பச்சை தோள்களை வந்து அந்த குழிக்குள்ளே அன்னை நிறைய போட்டு இவரை கட்டி, உடம்புல ஒரு துணி இல்லாமல் நிர்வாணமாக அவரை கட்டி அந்த குழிக்குள்ளே இறக்கி மேலே ஒரு பலகை போட்டு மூடி வைத்து விடுவார்கள். ஒரு தகரம் போட்டு மூடி வைத்து விடுவார்கள். அப்போ என்ன, சூரிய வெளிச்சம் அந்த உச்சி வெயில் அந்த தகரத்தில் பட்டு அந்த குழிக்குள்ளே இருக்கிறதான அந்த தோள்கள் உருக 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 இவருடைய எலும்புகள் அப்படியே முறிக்கப்படுமாம். அவ்வளோ உபத்திரவத்தின் மத்தியில் அவர் எப்படி நின்றாராம்? ஆண்டவருக்காக ஒரு சவால் விட்டு நின்றார். என்ன சொன்னாராம்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி அவர் மார்த்தட்டி தேவனுக்கு முன்பதாக நின்ற ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டார். அவர் காலப்போக்கில் அவர் என்ன என்று அறியப்பட்டார் தெரியுங்களா? இரத்தப்போக்கு கால்களை கொண்ட அப்போஸ்தலன் என்று அவர் அறியப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் நினைத்து பாருங்க, அந்த இரத்தப்போக்கு கால்களை கொண்ட அப்போஸ்தலன் என்று பெயர் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருப்பார், எப்படியாக கர்த்தருக்காக அவர் வாழ்ந்திருப்பார், எப்படியாக கர்த்தருக்காக அவர் முன்னேறி இருப்பார் என்பதை நம்ம சிந்தித்து இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமென்
கிட்டத்தட்ட அவர் 1929 ஆண்டுல பார்த்தீங்கன்னா தீபத்துக்கு கடந்து சென்றார். கடந்து சென்றவர் அவர் திரும்பி வரவே இல்லை. மரித்துட்டாரா இல்லை அவர் என்ன ஆனார் என்று தெரியல. நமக்கு தெரியும் ஆமென். புத்த மதத்திலெல்லாம் லாமா என்கிறதான தலாய் லாமா என்கிறதான ஒரு தலைவர் இருப்பார். அவருடைய டார்ச்சர் தாங்க முடியாமல், அவருடைய உபத்திரம் தாங்க முடியாமல் அவருடைய சரீரத்தை என்ன செய்வார், அவருடைய சரீரத்துக்கு கத்தி மாதிரி இருக்கிறதான ரெண்டு பக்கம் ரெண்டு சைடும் கத்தி மாதிரி இருக்கிறதான காரியங்களை வைத்து நடுவில் அவர் என்ன செய்வாராம், கட்டி விடுவார்கள். அதை இழுக்க இழுக்க அந்த கத்திகள் அவருடைய சரீரத்தை அப்படியே கிழித்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்டதான உபத்திரவங்களின் காலகட்டங்களில் அவர் என்ன செய்தாராம், கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாக செய்து தீபத்திற்கு கடந்து சென்றார். 1929 வருடத்திலே அவர் மரித்து போனாரான்னு தெரியல, இல்லை என்ன ஆனாருன்னு தெரியல. தீபத்துக்கு திரும்பி போனவர் அவர் திரும்பி வரவே இல்லை. ஹல்லேலூயா. அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார். 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாகவும் எலியா சோர்ந்து போகாமல் நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. வைராக்கியமாக நின்றார். ஆமென். தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக வைராக்கியமாய் நின்றார். இதில் நம்ம என்ன புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமென், 2 தீமோத்தேயு 1:7 சொன்ன பிரகாரமாக பயமுள்ள ஆவி நமக்குள்ள கிடையாது. தெளிந்த புத்தியும் ஞானமும் அன்பும் நிறைந்த ஆவி நமக்குள்ள இருப்பதினாலே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஈஸியாக போகக்கூடியதான ஒரு பெலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.